بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக அந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹுவிற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகெல்லாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுக்கு அஞ்சியவர்களாக, படைத்தவனுடைய கடமைகளை நிலைநாட்டக்கூடிய மனிதர்களாக, படைத்தவனுக்கு பொருத்தமான காரியத்தை இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அப்படிப்பட்ட அடியார்களுக்காகத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தரக்கூடியவனாக வாக்களித்திருக்கின்றான். ஏக இறைவனுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டுமே என்றால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில்
படைத்தவன் கூறுகின்ற அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிலைநாட்டுவதிலே நாம் விரைவாக நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை மீது கடமையாக்கியிருக்கிற ஒவ்வொரு கடமைகளையும் நிறைவாக சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய கடமைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களுக்கு மகத்துவமிக்க அந்த மறுமையிலே உயர்ந்த மாளிகையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா ஏராளமான அருள்கொடைகளை துன்யாவிலே படைத்திருக்கிறார். துன்யாவில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே இறைவனை அஞ்சக்கூடியதாக, இறைவனுக்கு பயப்படக்கூடியதாக, இறை கடமைகளை நிலைநாட்டக்கூடியதாகவே இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மனிதர்களாகிய நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அதே இறைவன் தான் கூறுகிறான், உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்கள் ஒவ்வொன்றுமே இறைவனை வணங்கக்கூடியதாக, இறைவனுக்கு அடிபணியக்கூடியதாக, இறைவனை தஸ்பீ செய்யக்கூடியதாக, இறைவனுடைய பொருத்தத்திற்காக இருக்கக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தரம் நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்-ஷம்ஸு வல் கமர் வன் நுஜூமு வல் ஜிபால் وكثير والنجوم والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله وما له من مكرم إن الله يفعل ما يشاء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டிய அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவையும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய வஷம்ஷு வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால், இந்த துன்யாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், அந்த சந்திரனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், உலகத்தில் பார்க்கின்ற கால்நடைகள், மரங்கள், இவை அதிகமான மக்களும் சரி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவைகளாக இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற பூமியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், எல்லாமே இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா மனிதர்களை நோக்கி கேட்கின்றான். அதே போன்று கசீரன் அலை ஆக்கல் அலையிலதா, அதிகமான மனிதர்கள் மீது அல்லாஹு தஆலா வேதனையையும் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இறைவனை பற்றியான அந்த நினைவூட்டல் எந்த அளவிற்கு உலகத்தினுடைய படைப்புகள் இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறான். அதை மட்டுமல்ல, இன்னல்லாஹ் அல்லாஹு தஆலா தான் நாடியதை இந்த உலகத்திலே செய்து காட்டுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். என்று சொன்னால் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகள் கூட அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய கடமை நிலைநாட்டக்கூடியதாக ஒரு மரம் செய்கிறது, ஒரு சூரியன் செய்கிறது, ஒரு சந்திரன் செய்து கொண்டிருக்கிறது, மரங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் இந்த விஷயத்தில் ஏன் பலகீனப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்களும் கூட இறைவனை வணங்குவதிலே, இறைவனுக்கு அடிபணிவதிலே, இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறதே. மனிதா, நீ சிந்திக்க வேண்டாமா? இறை கடமைகளை நோக்கி வர வேண்டாமா? இறை கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா நினைவூட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைக்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை அடைவதற்காக வேண்டிய இந்த பூமியிலே சென்று நீங்கள் ரிஸ்கை தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கிறான். மனிதனுக்கு பொருளாதார தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் இறைவன் அழகான ஒரு அறிவிப்பை ஜும்மா உடைய சூராவிலே 62வது சூராவினுடைய 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் நிலைநாட்டி விட்டால், இபாதத்தை நீங்கள் முடித்து விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், வியாபாரத்தை செய்து கொள்ளுங்கள், அவனுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வذ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அப்பொழுதுதான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே நமக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தேடும்
தேடும்படி வலியுறுத்துகிறான். அந்த ரிஸ்கை நாம் தேடும் பொழுது அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக சில கடமைகளை நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். நாம் ரிஸ்கை தேட சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மை அனுப்பி வைக்கின்றான். நமக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, பொருளாதார வசதியையும் கூட அல்லாஹ் தஆலா தான் கொடுக்கிறான். அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் கிடைக்கிறது. நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு விதித்திருக்கிறானோ அதை தான் அடைய முடியும். ஒரு மனிதன் குறைந்த வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொடுத்து உயர்வை ஆக்கி விடுகிறான். பல ஆண்டு காலங்கள் வெளிநாடுகளில் சென்று சம்பாதித்தாலும் அவர்களால் உயர்வை அடைய முடியாத ஒரு நிலையை உலகத்திலே நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். இது எல்லாம் என்ன உணர்த்துகிறது? இதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ரிஸ்கையும் வசதி வாய்ப்பை கொடுப்பது எதற்காக? அவனுக்கு அடிபணிய வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 5வது சூராவினுடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஒலி உத்திம்ம நிஅமத்துஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். மனிதர்களே, உங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அருளை நியமத்துக்களை உங்களுக்கு நாம் கொடுக்கிறோம். நான் எதுக்காக முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறோம்? அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகத்தான். அவனுடைய ஈமானிய வலு உங்கள்கிட்ட வர வேண்டும் என்பதற்காகத்தான், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று அதே வாசகத்தை அல்லாஹ் தஆலா சூரத் நஹல் 16வது சூராவினுடைய 81வது வசனத்திலே சொல்கிறான், வயுத்திம்ம நிஅமத்துஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஸ்லிமூன். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அருள்கொடைகளை கொடுத்திருப்பதற்கு லஅல்லக்கும் தஸ்லிமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரபண்டமான அருள்கொடைகளையும் செல்வாக்குகளையும் அல்லாஹ் தஆலா அதிகம் கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நிஅமத் அடைந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய செல்வாக்கை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா செல்வாக்குகளுமே அல்லாஹ்வுடையது தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களிடத்தில் இருக்கிற அனைத்து அருள்கொடைகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விடமிருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நியமத்துக்களும் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான். வஅன்னல் ஃபத்ல பியதில்லாஹ் சூரத்து ஸும்ருல் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் ஹதீத் 57வது கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅன்னல் ஃபத்ல பியதில்லாஹ் யுஅதீஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம். நிச்சயமாக அருள்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சிலரை விட அல்லாஹ் தான் உயர்த்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்து நஹல் 16வது சூராவினுடைய 71வது வசனத்திலே சொல்கிறான், வல்லாஹு ஃபضل பஅதக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க். உங்களில் சிலரை விட சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் தான் குறிப்பிட்டு காட்டுகிறான். செல்வம் என்பது, பொருளாதாரம் என்பது, வசதி வாய்ப்பு என்பது ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. யாருக்கு அல்லாஹ் விசாலமாக கொடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு பரக்கத்தாக கொடுக்கிறான். ஒரு சிலருக்கு சுருக்கி கொடுக்கிறான், ஒரு சிலருக்கு அளந்து கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அதே சூரத்து ஸும்ராவிலே 39வது சூராவினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் யஅலம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் இன்ன ஃபீ ذلிக ஆயாத்தில் லிகௌமி யுமினூன். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், தன் நாடியவருக்கு அளந்து கொடுக்கின்றான். எனவே அவன் நாடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்ன ஃபீ ذلிக ஆயாத்தில் லிகௌமி யுமினூன். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது, சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சிலருக்கு வாரி கொடுக்கிறான், சிலருக்கு அளந்து கொடுக்கிறான்? இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறானே என்று சொன்னால் அதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் செல்வங்களை கொடுக்கும் பொழுது ஏதோ நாம் நினைத்த விதத்தில் செல்வத்தை செலவு செய்வதற்கல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக. செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அவன் மீது ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் விதியாக ஆக்குகின்றான். எனவே அந்த கடமைகளை நிலைநாட்டுவதிலே அவன் தன் சிந்தனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். கொடுக்கப்படுகின்ற செல்வாக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹஜ் என்ற கடமையும் அவன் மீது கட்டாயமாக ஆக்கி விடுகிறான். எனவே அவைகளை நிலைநாட்டுவதற்காக நாம் சேகரிக்க வேண்டும் என்ற உணர்வும் சிந்தனைகளும் இறை நம்பிக்கையாளரிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவே ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
காட்டுகிறான். வபுதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வபுதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை கொண்டு நீ மறுமை வாழ்க்கையை தேடிக்கொள். மறுமையில ஒரு வீடு வேணும், மறுமையில சொர்க்கத்தை அடையணும், அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான். மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் சம்பாதித்தது என்னுடைய பொருளாதாரத்தை நான் நினைத்த விதத்திலே செலவு செய்கிறேன், நான் ஆசைப்பட்டு அதை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் இறை கடமையை மட்டும் தன்னால் இயன்ற அந்த கடமையை நிலைநாட்டுவதற்கு மட்டும் தள்ளாத வயதை போடுகிறான். பல காரியங்களை சொல்லி காட்டுகிறான். என்னுடைய எல்லா காரியங்களும் முடிந்த பிறகுதான் நான் ஹஜ் செய்வேன் என்ற முடிவு எடுக்கிறான். இப்படி இஸ்லாம் கூறவே இல்லை. எப்பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்து விடுகிறானோ அவர்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். இஸ்லாமிய மக்கள் அதிகம் பேர் இதை விளங்கிக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து ஹஜ் கடமையாக்கப்பட்டு விடுகிறது என்பதை மறந்து விடுகிறான். நம்முடைய எல்லா காரியங்களையும் முடித்துக் கொண்டு தள்ளாத வயதில் ஹஜ் செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கவில்லை. அப்படி ஒரு வழிமுறையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுதும் செல்வாக்கு இருக்கும் பொழுது எப்பொழுது செல்வாக்கு நாம் அடைந்து விடுகிறோமோ அப்பொழுது ஹஜ் என்ற கடமையும் அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக ஆக்கி விடுகிறான் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதித்து காட்டுகின்றார்கள். எனவேதான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நிலைநாட்டுங்கள், அந்த கடமை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை 197வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகுன் யா உலில் அல்பாப். ஹஜ்ஜுடைய மாதங்கள் அனைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட மாதங்களாகும், தெளிவாக்கப்பட்ட குறிப்பிட்ட காலங்களாகும். அந்த நேரத்தில் ஹஜ் செய்ய யார் நாடிவிட்டார்களோ, ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஏராம் அணிந்து புறப்பட்டு விட்டார்களோ அவர்கள் தன் மனைவியோடு அந்த நேரத்திலே சேரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, வீண் விவாதங்கள் செய்த சண்டை சச்சரவுகள் போடக்கூடாது. ஒமா தஃஅலு மின் கைரின், அல்லாஹ் தஆலா அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் தஆலா கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். வதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜினுடைய பிரயாணத்திற்கு தேவையானதை சரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் அவைகளில் சிறந்தது எது தெரியுமா? அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தெரியுமா? ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகுன் யா உலில் அல்பாப். நீங்கள் பயணத்திற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களை விட மிக அசல் எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறை அச்சம் தான் உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அழகிய ஒழுக்க நெறிமுறையும் அந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா செல்வாக்கையும் வசதி வாய்ப்பையும் கொடுப்பதின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளில் ஒரு கடமையாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வல் ஹஜ் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வ ஸௌம் ரமதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 விஷயங்கள் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்கள் மீது 5 விஷயங்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதில் முதலாவது தான் நாம் ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சாட்சி கூறுகிற ஈமான் கொள்வதுதான் மிக அவசியமான ஒன்று. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். வசதி படைத்தவர்களுடைய ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செல்வம் கொடுத்தவர்கள் மீது ஹஜ் என்ற அந்த கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அடுத்து நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக ஹஜ் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்ற கடமை அல்லாஹ் நிலைநாட்டுகிறான். இந்த கடமையை செய்யவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது, அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் 5 கடமைகளில் ஒரு கடமை ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ஹஜ் என்ற கடமையை நாம் நிச்சயமாக நிலைநாட்டுவதற்கு மக்கமா நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 96வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கும் ஹுதலில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தின் பையினாத்தின் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா
வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான், முதலாக இறைவனை வணங்குவதற்காக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காமா நகரத்தில் இருக்கிறது. அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யார் அங்கே நுழைகிறார்களோ அபயம் பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை செலாயித்து சிறப்பித்து கூறுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா யாருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து இருக்கிறானோ அவர்கள் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கடமையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். ஏனென்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான் அந்த கடமையை முடிக்க முடியும். தள்ளாத வயது, நடக்க முடியாத வயதிலே செல்கின்ற பொழுது அந்த கடமையை நிலைநாட்டுவதற்கு வேறொரு துணை தேவைப்படுகிறது. அதற்கு பல சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கின்றன. அதனால்தான் இஸ்லாம் நமக்கு அழகிய வழிமுறையை காட்டுகிறது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா எப்போது மனிஸ்ததா இலைஹி சபீலா, வெறும் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரம் உங்கள் மீது இருந்தால் கண்டிப்பாக ஹஜ்ஜை நிலைநாட்ட வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாம ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தான் நான் செல்வேன் என்று ஒவ்வொருவரும் பறைசாற்றுவது இருக்கிறது. அது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாது. இஸ்லாம் கற்றுக் கொடுப்பது என்ன? உங்கள் மீது எப்போது செல்வாக்கு அல்லாஹ் பரக்கத்தாக வாரி வழங்கிவிட்டானோ நமக்கு அவர்கள் மீது ஹஜ்ஜை கண்டிப்பாக செயல்படுத்தி ஆக வேண்டுமே தவிர அதை தள்ளி போடுவதற்கான அதிகாரம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம ஒரு கற்பனை உருவாக்கி கொண்டோம் என்றால் அது இஸ்லாம் பொறுப்பாக ஆகாது. இஸ்லாம் பொறுப்பாக ஆக்கியது எது? எப்போது உடலாலும் பொருளாலும் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விட்டால் உடனடியாக ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டி ஆக வேண்டும். ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, நாட்கள் கடக்க சட்ட திட்டங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் நீங்கள் 2027 ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது ஹஜ் முடிந்தவுடனே அதற்கான அறிவிப்புகள் வர வைக்கப்பட்டு அதற்கு தயாராக ஆக வேண்டும். எனவே 2027 செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அதற்கு இப்பொழுதே நீங்கள் எல்லா வகையான ஆவணங்களும் தயார் செய்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்திருக்கும் பொழுது தள்ளி போடாமல் புனிதமிக்க காபத்துல்லாவை சந்திக்க வேண்டும், அந்த கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அபீ ஹுரைரா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள், நீ உங்கள் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான், எனவே ஹஜ்ஜை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதர் எழுந்து நின்று கேட்டார், யா ரசூலல்லாஹ் அகுல்ல ஆமீன், ஒவ்வொரு ஆண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று அந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்படியாக 3 முறை அந்த தோழர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத் மஸ்ததஅதும், நாம் உங்கள் மீது ஒவ்வொரு ஆணும் கடமை என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக அது கடமையாக்கப்பட்டு விடும். ஆனால் உங்களால் சக்தி பெற முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறை கடமையாக்கப்பட்டு நாம் அதை தள்ளி போட்டு செய்யாமலே நம்மை விட்டு பலர் வசதி வாய்ப்போடு இருந்து அவர்கள் உடலால் செய்ய முடியவில்லை, சூழ்நிலை ஏற்படவில்லை, எல்லாம் இருந்து எங்களால் போக முடியவில்லை என்று நாம் கண்முன்னால் அவர்கள் வாயினாலேயே சொல்லக்கூடிய கருத்துக்களை உலகத்தில் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறைதான் கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே நான் இதை ஃபைதா அமர்த்துக்கும் விஷயின், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தை நான் கட்டளையிடுகின்றனோ உங்களால் என்ற அளவிற்கு அதை செய்து கொள்ளுங்கள். வைதா நஹைத்துக்கும் அன்ஹு விஷயின் வதஉஹு, எதை விட்டு நான் உங்களை தடுத்தேனோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு கூறியிருக்கிறார் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் கண்டிப்பாக
செய்ய வேண்டும். வசதி உள்ளவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்களில் அவர்கள் நுபுவத்தை பெற்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் ஒரே முறைதான் செய்தார்கள். இறுதி ஹஜ் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொடுக்கும் பொழுது நம்முடைய விருப்பப்படி நம்முடைய ஆசை பொருட்களை வாங்குவது என்ற சிந்தனையை விட நாம் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், ஹஜ் என்ற கடமையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் அலல் நிசாஇ ஜிஹாத், ஜிஹாதுக்கு ஆண்கள் கலந்து கொள்கிறார்களே அது போன்று பெண்களும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மீது ஜிஹாத் இருக்கிறது, எது தெரியுமா? லா கிதாலன் ஃபீஹி, அதிலே போர் கிடையாது. அது என்ன? ஹஜ்ஜுல் மப்ரூர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெண்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது இருக்கிறது, அது அறப்போரில் கலந்து கொண்டால் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையோ அந்த நன்மை ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை நன்மையை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக இறைவன் அறிவிப்பு செய்கிறான். ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிலே சிரமங்கள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றது, பொறுமை வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், மார்க்க பற்றுதல் வேண்டும், ஈமானிய வலு வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் பெண்களை பொறுத்தவரை ஹஜ்ஜிலே கலந்து கொள்வது இருக்கிறது அது போரில் கலந்து கொண்ட உன் நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நன்மையை அடைவதற்கு ஒவ்வொரு பெண்களும் அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் செல்வாக்கை கொடுத்திருக்கிறானோ அதில் அவர்கள் அந்த கடமையை செய்வதற்கு முன்னே தன்னை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஐயில் அமல் அஹப் அஃஸல் அமல் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திற்கு அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமல் எது என்று கேட்கும் பொழுது அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்று சொன்னார்கள். சும்ம மாதா, பிறகு என்ன கேட்கிறது? அல் ஜிஹாத் ஃபீ சபீலில், அறப்போரில் கலந்து கொள்வது. பிறகு கேட்கின்றது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான சிறந்த ஒரு அமல் ஹஜ்ஜுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் ஈரை நம்பிக்கையாளர்கள் மீது உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு கொடுத்தவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான். கண்டிப்பாக அந்த ஹஜ்ஜை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், எவர் ஒருவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற நாட்டம் வைத்து விட்டாரோ அதிலே அவர் தாமதப்படுத்தாமல், அதை தள்ளி போடாமல் உடனடியாக அதை நிறைவேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரிமையை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற நியத்தை நாம் வைத்துவிட்டால் அதற்குரிய பணிகளில் நாம் ஈடுபட்டு அதை நிறைவாக நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அரத அஜ்ஜல் ஹஜ்ஜ, நீங்கள் விரைவாக ஹஜ்ஜை நிலைநாட்டுகிறீர்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹு லா யத்ரி மா யுஹரிதுக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காலங்களில் உங்களுக்கு என்ன நேரிடும் என்பது உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு போவீர்கள், உடல் குணமற்று போவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் இழப்பு எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையை எந்த அளவிற்கு அது முழுமையாக நிலைநாட்ட முடியாமல் போய்விடுமோ என்ற நிலை உங்களுக்கு தெரியாது. இப்படியான சூழ்நிலை இருப்பதின் காரணமாக நீங்கள் நாடிவிட்டால் அந்த ஹஜ்ஜை உடனடியாக நிலைநாட்டி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட புனிதமிக்க ஹஜ்ஜை நம்ம மீது அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய உயர்ந்த நற்கூலியை சொன்னார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒரு அடியான் அந்த ஹஜ்ஜை என்ற கடமையை நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால் அவருக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஏனென்றால் அதிலே அவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ்விற்காக நாடி ஒருவர் செல்வார் என்றால் நிச்சயம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அவர் சென்று வரும்பொழுது அல்லாஹ் தஆலா முழுமையான முறை அல்லாஹ்விற்காக செய்துவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் இவ்வளவு உயர்ந்து மிக்க
நன்மைகள் நிறைந்த அந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா செல்வம் கொடுத்தவர்கள் மீது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஏனென்றால் செல்வம் படைத்தவர்கள் உலக வாழ்க்கையிலே நாம் உலகத்தினுடைய மோகத்தின் காரணமாக இறை இபாதத்தை விட்டு நம்மை நாம் தள்ளி போட்டு விடுகிறோம். ஏனென்றால் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நியமத்துக்களும் அல்லாஹ் விசாரிப்பான். ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமை நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செல்வங்களை குறித்து அல்லாஹ் மறுமையிலே கேட்பான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யஸ்அலன அம்ரிஹி அம்மாலி மின் ஐன இக்தஸபஹு வ கைஃப யுன்ஃபிகுஹு. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஒவ்வொரு அடியார்களையும் விசாரணை செய்வான். இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், இந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தாய், இரண்டு வகையான கேள்வியும் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஒன்று சம்பாதிக்கிறோம் என்றால் செல்வாக்கு மட்டும் வருதுன்னா உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்கல்ல, முக்கியமாக நாம் நினைப்பது இறை கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே வர வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் இது கடமை. இந்த கடமையை அல்லாஹ் தஆலா யாருக்கு செல்வங்களை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, நாளை மறுமையில் மிக விரைவாக சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அழகிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற அருள்கொடை செல்வங்களை பெறக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ் 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ஃபர்லை விட்டுவிட்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. செல்வம் கொடுக்கப்பட்டு ஹஜ் கடமையாக ஆக்கப்பட்டு செல்வம் கிடைத்த பிறகும் கூட அந்த ஹஜ்ஜை ஹஜ் என்பது ஒரு ஃபர்ல், கட்டாய கடமை. எப்படி தொழுகை கடமையோ அதுபோல வசதி படைத்தவர்கள் மீது ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். அது விட்டுவிட்டால் கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் பரக்கத்தை கொடுத்திருக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் அந்த ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நிலைநாட்டுவதன் மூலமாக மிகப்பெரிய மார்க்கத்தின் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அடியார்களும் கிடைக்காதவர்கள் இன்றும் நாம் அதற்கு நியத்தை வைக்க வேண்டும். ஒன்றை நாம் சம்பாதிக்கிறோம் என்றால், யா அல்லாஹ் என்னுடைய நோக்கம் நாம் ஹஜ்ஜை நிலைநாட்ட வேண்டும், அதற்காக உழைக்கிறேன் யா அல்லாஹ் என்ற நியத்தை வைத்து உழைத்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கென்று பரக்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வும் ரசூலும் எதை வழிகாட்டினார்களோ அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நாளை மறுமை நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய எல்லா வகையான நன்மையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மையான கர்மங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் முக்கியமான ஒரு இடம்தான் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகிற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் சிறந்த துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஃதல் துஆ யௌம அரஃபா. அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ இருக்கிறது, மிக சிறப்புக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, அவனே ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு சொந்தக்காரன், எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அவன்தான். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து விஷயத்தின் மீதும் ஆற்றல் உடையவன். இறை நம்பிக்கையும் இறை அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலிமாவை தான், மிக உயர்ந்த ஒரு திக்ரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா பேரொளியிலே ஓத வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொருவரும் இந்த திக்ரினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு இணை வைப்பை ஒழிக்கக்கூடிய, இணை வைப்பின் பக்கமே செல்ல முடியாத அளவிற்கு
இறைவனுக்கு உயர்ந்த ஒரு திக்ர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை நமக்கு நினைவூட்டி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாரின் திக்ரை 100 முறை ஓத வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார் சொன்னால் அவ்வளவு ஆழமான விஷயம். இறைவனுடைய தனித்தன்மையை பற்றியும் இறைவனுடைய வல்லமையை பற்றியும் இறைவனுக்கு அடிபணியக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு திக்ரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த அதுகார்களை நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். இதை கூறுகின்ற பொழுது நாம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான நற்கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்களோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகய் யஹிதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.